ஹலோ गाइस வெல்கம் டு ஜீனத் கார்டன் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மினி சிக்கன் சமோசா தான் எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு முதல்ல அதுக்கு நம்ம சீட் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவு நாங்கள் 3 கப்பு போடுறோம். இது 1/2 கிலோ மாவு. இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ மாவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பவும் மாவு பிசையும் போது ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இல்லை அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அந்த மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு எப்படி இந்த சமோசா சீட் செய்யணும்னு காமிச்சிருக்கோம். நாங்கள் போட்டிருக்கோம் இனிப்பு சமோசா போட்டதில். இப்போ நாங்கள் சிக்கன் சமோசாவுக்கு தான் பண்ணுறோம். அதுவும் இதில் ஒரே மாதிரி தான். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருக்கோம். இந்த மாதிரி தடவி சப்பாத்தி அளவுக்கு தான் நாங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவு பார்த்திங்களா, ரொம்ப லூஸும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல். இப்போ இது நல்லா ஊறட்டும். 1/2 hour வச்சா போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ மாவு 1/2 hour நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ பால் பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் சின்ன சமோசாவுக்கு தான் எடுக்கிறோம். அதனால சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுருக்கோம். விரிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் பால் பிடிச்சி வச்சுருக்கோம் சப்பாத்தி அந்த அளவுக்கு. இது நம்ம சப்பாத்தி மாதிரி விரித்து எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சோண்டு பொடி மாவு எடுத்துக்கலாம். பொடி மாவு தூவிட்டு இப்படி உருண்டை எடுத்து இப்படி பொடி மாவில் இப்படி பண்ணி பெரட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்க, சப்பாத்தி அளவுக்கு நாங்கள் சின்ன சமோசா செய்கிறதுனால நாங்கள் சின்னதாக தான் பால் எடுத்துருக்கோம். அதுமாதிரி சின்னதாக விரிக்கிறோம். ஏற்கனவே காமிச்சிருக்கேன் எப்படி செய்யறதுன்னா, ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு. ஆனால் அது ஸ்வீட்டு சமோசா தான். இது சிக்கன் சமோசா. இந்த மாதிரி விரிச்சிட்டோம். ஒரு சின்ன ஸ்மால் சைஸில் சப்பாத்தி அளவுக்கு. இப்போ ஒரு கிண்ணமோ ஏதோ ஒன்று நீங்கள் இதேமாரி எடுத்துகிட்டு இதுமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இது மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்களா, சின்ன ரவுண்டு வந்துச்சு. இப்போ இதுங்க தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி ரவுண்டு பால் எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் மைதா மாவு தூவிட்டு இதில் முக்கி எடுத்துட்டு அது இதே மாதிரி விரித்து எடுத்துக்கலாம்.
ரொம்ப நைஸாக விரிக்கணும்னு தேவையில்லை, ஒரு அளவுக்கு விரிச்சா போதும். இது அதே மாதிரி விரிச்சிட்டா இது அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்து இது அப்படியே தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி 4வது பால் எடுத்துடலாம். இதே மாதிரி பால் எடுத்து இது இதே மாதிரி விரிச்சிட்டு கட் 4வது பால் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த பீஸ் இருக்குல்ல, இப்போ எல்லாம் இதுலேருந்து எடுத்தோம் இந்த மாதிரி பீஸு, அதெல்லாம் எடுத்து திருப்பி நாங்கள் வந்து இன்னொரு பால் செய்யலாம். விரிச்சிட்டோம், 4 விரிச்சிட்டு இதுதான் 4 விரித்து வச்சுருக்கோம். இப்போ கீழே வந்து பொடி மாவு போட்டுக்கலாம். பொடி மாவு போட்டு விரித்து வச்ச ஒரு சப்பாத்தி இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய், இப்போ பாருங்க எண்ணெய் தடவி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக பண்ணிடணும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். பாருங்க, இப்போ இது மேலே வந்து மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுடலாம். இது எதுக்குன்னா இப்படி ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான், ஒன்றுக்கு மேலே இன்னும் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறது தான் பண்ணுறோம். இப்போ வந்து இன்னொன்று விரித்து வச்சுருக்கோம்ல சப்பாத்தி மாதிரி, அதை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி எண்ணெய் தடவிடலாம். இப்படி ஒன்றுக்கு மேலே அடுக்கிட்டே போயிடணும். இது மேலே எண்ணெய் தடவிட்டோம், இது மேலே நீ மைதா தூவிட்டுடலாம். இன்னொரு சப்பாத்தி எடுத்தது அதுக்கு மேலே வச்சிடலாம். அது மேலேயே இது மாதிரி எண்ணெய், இது மேலே பொடி மாவு தூவிடலாம், மைதா மாவு. கொஞ்சோண்டு விரிச்சு வச்சுருக்கோம்ல, இது வந்து கொஞ்சோண்டு விரிச்சிருக்கோம்ல, அது இது மேலே இப்படி வச்சிடலாம். இது மேலே வந்து நீங்கள் எண்ணெய் தடவக்கூடாது. இப்போ வந்து பொடி மாவு மட்டும் தூவிட்டு இதை அப்படியே விரிச்சிடலாம். இப்படி
இப்போ விரிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி வாட்டி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த விரித்து வச்ச இது இருக்குல்ல ஸ்வீட்டு வந்து இதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக தான் இந்த ஒரு பக்கம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுடணும். இந்த பார்த்தீங்களா லைட்டாக ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லைட்டாக சூடான வரை இப்படி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து லேயராக எடுக்கலாம். இப்போ வாட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் தனித்தனியாக வந்துடும் ஒன்றுன்னா சீட்டு. இந்த பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். தெரியுதா நைஸாக இருக்குது. ஒன்று எடுத்தாச்சு. இனி அதே மாதிரி இனி 3 இருக்குது. அது நம்ம அதே மாதிரி எடுத்துடலாம். இது பார்த்தீங்களா என் கையே தெரியுது, அவ்வளோ நைஸாக இருக்குது. ரெண்டு சீட் எடுத்துட்டோம். இனி வந்து இது ஒன்று இதில் இப்போ 4 என்ன பண்ணோம். இது 1 2 3 4 இது மேலே அடுக்கி வச்சிட்டோம். இந்த 4 வந்து பொண்ணா வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. நானும் ஒன்றா கட் பண்ணுறேன். இனி அது ரெண்டும் இந்த பீஸ் வந்து இது மேலே வச்சுட்டு இது 2ஆக கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் கைஸ். சீட்டு எப்படி எடுக்கிறது, சமோசா சீட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கல்ல. இதான் இந்த இவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, நைஸாக இருக்குது. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா. சிக்கன் சமோசாவுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டஃபிங் செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சு அப்புறம் நல்லா வெடிச்சிச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் 5 வெங்காயம் நாங்கள் எடுத்துருக்கோம்.
பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 பவுடர் நல்லா கலர விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிக்கன் வந்து நல்லா வேக வச்சு நாங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இது அதில் போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ நல்லா வதக்க விட்டுடலாம். சிக்கன் ஆல்ரெடி வெந்ததுனால ஒன்றும் வேக விடணுன்னு தேவையில்லை. இப்போ சிக்கன் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் சிக்கன் வேக வைக்கும்போதும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் போட்டிருக்கோம். அதனால் நாங்கள் இப்போ உப்பு பார்த்தோம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் போட்டுக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இனி அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் வந்து நாங்கள் வந்து புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் இதில் போட்டுறோம். இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. அவ்வளோதான் காய்ஸ். இனி வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி எப்படி சமோசா சீட்டு மடக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒட்டுறதுக்காக மைதா பேஸ்ட்டு செய்கிறோம். இது மைதா எடுத்துருக்கோம். அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். மைதா பேஸ்ட்டு இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சமோசாவுக்கு சீட் எப்படி மடக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சமோசா பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது. எடுத்து ஒரு சமோசா சீட் எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி மடக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போது இந்த சைடில் வந்து நம்ம பேஸ்ட்டு தடவிடலாம். மைதா பேஸ்ட்டு இந்த பக்கம் மைதா பேஸ்ட் தடவி வச்சிட்டோம். இந்த பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படியே மடக்கிடுங்க. இப்போ ஒரு கோன் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், ஒரு கோன் மாதிரி இருக்குது. இதான் இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்குல்ல, இந்த சைடு வந்து நம்ம வந்து மைதா பேஸ்ட் தடவிடலாம். தடவியாச்சு. இதை எடுத்து இப்படியே இந்த பக்கம் இப்படியே மடக்கிடலாம். சமோசா இதே மாதிரி நான் கூட காமிக்கிறேன். இந்த இன்னொரு சீட் எடுத்துருக்கேன் இதே மாதிரி, அதுவும் இதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா பேஸ்ட் தடவிக்கோங்க.
தடவிட்டு இந்த பக்கம் இதில் மடக்கிக்கோங்க. இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதே மாதிரி அந்த சீட்டெல்லாம் வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் இது பேன் வச்சுருக்கோம். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் எண்ணெய் சூடாச்சான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சமோசா ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக நல்லா வரட்டும். ஆல்ரெடி இது நல்லா வெந்த மாவு தான். உள்ளே இருக்கிறது ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்ததுனால இது கொஞ்சம் ப்ரௌன் நிறத்தில் வந்தால் போதும். வந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் வருது ப்ரௌன் நிறமாக. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா வடிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு. இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். அதுவும் போட்டுடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இவ்வளோ தான் கைஸ், சமோசா ரெடி ஆயிடுச்சு. என் பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இனிப்பு சமோசா நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து சிக்கன் சமோசா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு முடிச்சாங்க. இப்போ உங்க அம்மாவும் பாட்டியும் செஞ்சு முடிச்சுட்டா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வச்சுருக்கோம் மினி சிக்கன் சமோசா. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என் கையில் அந்த அந்த மாதிரி பிளேட் மாதிரி வெட்டி இருக்கு பாருங்க. அதனால அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ருக்கேன். இந்த ரைட் ஹேண்டில் மட்டும் சாப்பிட முடியல. இப்போ டேஸ்டிங்காக நீங்கள் சாஸ் போடாமலே நீங்கள் இது சாப்பிட்டீங்க, உங்களுக்கே பிடிச்சிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, சாஸ் கூட போடாமல் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்? நல்லா இருக்குமா? அம்மாவும் என்ன வாபஸ் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கும். நீங்கள் அம்மாவும் செஞ்சதும் கொஞ்சம் தான் இருக்கும். நல்லா டேஸ்டிங். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா செஞ்சனா இதோட வேறு லெவலில் இருக்கும். நான் பாட்டி அம்மா செஞ்சதுனால கொஞ்சம் சுமாராக இருக்குன்றாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது கைஸ். உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃபிங் வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் வீடியோ பார்த்து எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன இன்க்ரீடியன்ஸு என்ன செய்யணும்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள் கைஸ். பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.